அமித்ஷாக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எனக்கு தமிழ்நாட்டில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன், ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் வருஷம் எங்கேயோ ஒன்று எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து இங்கே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷனை யோசிக்கிறீங்க, அவங்க பாரதிய ஜனதா வந்து நித்தம் எலெக்ஷனை யோசிக்கிறீங்க, எப்பயுமே எலெக்ஷனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அது இல்லாமல் வந்து உள்துறை அமைச்சராகவும் இருக்கனால, ஹோம் மினிஸ்டராகவும் இருக்கனால எவ்வளோ இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு 2 நாள் வந்து இங்கே கூட்டணியை உட்கார வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாருன்னா இது சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டணி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணியா இன்னைக்கு கருதப்படுது. அப்ப இன்னைக்கு அவங்க வந்து எந்த கட்சி வேணாலும் ட்ரை பண்ணுவாங்க, சீமானியும் ட்ரை பண்ணலாம், விஜயையும் ட்ரை பண்ணலாம், எந்த கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன, திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது. ஆனா மற்ற கட்சிகள் வந்து அவங்களுடைய அரசியல் என்னன்னு அவங்க பார்ப்பாங்க. இன்னைக்கு விஜய் அவர்களும் யோசிப்பார், இல்லை இன்னைக்கு அதிமுகவுக்கு போனா கட்டாயமா இன்னைக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கிடைக்குமா, கிடைக்கும். ஒரு சீட்டு கிடைக்குமா, ஒரு 30-40 எம்எல்ஏ ஆக முடியுமா, ஆகும். நல்ல இலாக்காக்கள் கிடைக்குமா, கிடைக்கும். ஆனா அடுத்தது 2031 36 என்ன மாதிரி அரசியல் அவர் தமிழ்நாட்டில் பண்ண போறாருங்கிற ஒரு கேள்விக்குறியும் அவங்களுக்கு இருக்கும்.